கூட்டி சேர்த்து அவருடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். I thank God for His grace that has brought us together here today. நாம் இன்றைக்கு பிள்ளைகள் சொன்ன மனப்பாட வசனத்தில் கேட்டது போல, As we heard from the memory verse recited by children, தேவன் அவருக்கு பிரியமானவர்களுக்கு அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது கூட அவர் ஒன்றை கொடுக்கிறார். God gives to His beloved something even when they are sleeping. அவர்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். He prepares something for them. நாம் அந்த செஃபனியாவிலே வாசிக்கிறது போல அவர் அமைதலாக இருந்து நம்மிலே களி கூர்ந்து நமக்காக திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார். As we read in Zephaniah, the Lord is silently planning in love for us. He rejoices over us. ஸோ அவர்களுக்கு நாம் பிரியமானவர்களாய் நாம் எப்படி மாற முடியும்? How can we become beloved of His? இங்கே நாம் தானியேலுடைய வாழ்க்கையிலே அதை பார்த்து நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளலாம். We can learn that by looking at the life of Daniel. எத்தனையோ தேவ மனுஷர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருந்திருக்கிறார்கள். There have been so many men of God who have been pleasing to the Lord. தானியேலை நான் வாசிக்கும் போது நான் ஒரு சில காரியங்களை நான் உணர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டேன். When I read the life of Daniel, I realized a few things and I was blessed through them. இன்னொரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்தேச்சியாக நாம் மனத்தாழ்மையை தேட வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். Another thing is that we have a great need of constantly being humble. அது ஏதோ போகிற போக்கில் கிடைத்து விடுகிற ஒன்று அல்ல. It is not something that we get just like that. மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். We read in the scriptures that we have to put on humility. நாம் அணிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. It is something that we have to put on. அது நமக்கு ஒரு அத்தியாவசியமான ஒன்று. It is a very necessary thing for us. நமக்கு பாதுகாப்பான ஒன்று. And it's a protection for us. இங்கே தானியேல் 9 Daniel chapter 9 23 நாம் இப்படி வாசிக்கிறோம். We read in verse 23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். At the beginning of your supplications the command was issued, and I have come to tell you, for you are highly esteemed. So give heed to the message and gain understanding of the vision. இங்கே இந்த தூதன் தானியேலிடத்திலே வந்து நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். The angel comes and tells Daniel that he was highly esteemed. அடுத்ததாக 10வது அதிகாரத்திலேயும் நாம் அதை வாசிக்கிறோம். We read that in chapter 10 also. 10:11 verse 11. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாய் இருந்து என்று அவர் அந்த காரியங்களை சொல்லுகிறார். Says, "Oh Daniel, man of high esteem, understands the words that I am about to tell you." ரெண்டு இடங்கள்லையும் தானியேலிடத்திலே சொல்லும்படி தேவன் ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். The Lord had a word to tell Daniel, and we see that in two instances. மனுஷனிடத்துல தேவன் வந்து பேசுகிறதே ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். First of all, it's a great thing, it's a great privilege that God is coming and speaking to a man. ஆனால் தேவன் தானியேலுக்கு அங்கே ஒரு அட்ஜெக்டிவ், அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு பெயரை அங்கே கொடுக்கிறார். But here we see the Lord giving Daniel an adjective, a very special name concerning him. சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். He could have just, the angel could have just delivered the message and gone. ஆனால் நீ ரொம்ப பிரியமானவன்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். But he says, you are highly esteemed, you are beloved. உனக்கு இந்த செய்தியை கொண்டு வர்றதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் இங்கே வர்றேன். So I am so joyful in bringing this news to you. ஸோ இப்படி தானியேலை தேவன் பிரியமானவர் என்று சொல்லுகிறாரே, அவருக்கு பின்னாடி எந்த ஒரு சூழ்நிலையிலே அவருக்கு இந்த பெயர் கிடைத்தது என்று நான் வாசித்தேன். I read, trying to see in what circumstance was Daniel addressed as highly esteemed. 9வது அதிகாரத்திலே தானியேல் ஒரு காரியத்தை செய்கிறார். Daniel does one thing in chapter 9. அவர்கள் அங்கே சிறையிருப்பில் இருக்க வேண்டிய வருஷங்கள் 70 வருஷம் அப்படிங்கிறத எரேமியா தீர்க்கதரிசியோட புத்தகத்திலே தானியேல் வாசிக்கிறார். Daniel reads and understands from the book of Jeremiah that the number of years that the people of Israel had to be there in exile was for 70 years. இப்ப நம்முடைய ஜனங்கள்லாம் விடுதலை அடைந்து இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு உணர்வு வருகிறது. Now he has a feeling inside of him that
his people have to just go back to Jerusalem. உடனே தேவனை தேட அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். And he prepares to seek the Lord. 3வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். We read in verse 3. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. So I gave my attention to the Lord God to seek him by prayer and supplications with fasting, sackcloth and ashes. இங்க இருக்கிற சகோதர சகோதரிகள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், இந்த வசனத்தை கொஞ்சம் நிதானமா நீங்க வாசிங்க. I ask all the brothers and sisters, young brothers and sisters, to read carefully this verse. ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. I gave my attention to the Lord to seek him by prayer and supplication. 4 என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. And in verse 4 he says, I prayed to the Lord my God and confessed. 5வது வசனத்துல நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். In verse 5 he says, we have sinned, committed iniquity, acted wickedly and rebelled, even turning aside from your commandments and ordinances. அடுத்தது 8வது வசனத்திலே அவர் சொல்கிறார். And he says in verse 8 again, ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால். Lord, because we have sinned against you. 7வது வசனத்தினுடைய அந்த கடைசி வரி, the last line of verse 7, வெட்கம் எங்களுக்கே உரியது. but to us open shame. இந்த இடத்துல அவர் எப்படி தன்னை தாழ்த்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். We see how Daniel humbles himself in this instance. அவர் உபவாசம் பண்ணுகிறார். He fasts. அந்த ரெட்டு அப்படிங்கிற தன்னை தாழ்த்துவதற்கு அடையாளமாக அணிந்து கொள்கிற அந்த உடையை அணிந்து கொள்கிறார். He puts on sackcloth, which is an indication or an identifying mark of humbling oneself. சாம்பல்ல உட்கார்கிறார். He sits in ashes. கற்பனை பண்ணி பார்ப்போம், நம்ம சாம்பல்ல உட்கார்ந்தா ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு எப்படி இருக்கும், அவனுடைய முகம் கைகால் எல்லாம் எப்படி இருக்கும்? Let's just imagine the situation. How would a man feel if he sits on ashes? How would his body feel, his face, his hands and everything? ஒரு வெள்ளையா ஒரு சாம்பலையோ ஒரு வெள்ளை பவுடரையோ உங்க முகமெல்லாம் அப்படியே அப்பிட்டு ரோட்ல போனீங்கன்னா உங்களை பார்க்கறவங்க சிரிப்பாங்க. So if you just put ashes or something, face powder on your face and on your body, if you walk around, people will laugh at you. அவர் தன்னுடைய அந்த அதை குறித்தெல்லாம் அவர் கவலை இல்லை. He did not care about all that. ஜெபத்தினாலையும் விண்ணப்பத்தினாலையும் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முகத்தை தேவனுக்கு நேராக்குகிறார். He turned his attention to God to seek the Lord in prayer and supplication. ஸோ இதெல்லாம் டேனியல் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் செய்திருந்தா நமக்கு ஆச்சரியம் இல்லாமல் இருக்கலாம். We would not have wondered too much if Daniel had done this at the beginning of his life. ஏதோ ஒரு செய்தியிலே சகரியா போனன் சொல்ல நான் இதை கேட்டிருக்கிறேன். I heard Brother Zach tell this in one of his messages. இவர் இதை செய்யும் பொழுது அவருக்கு ஒரு 87 வயசுகிட்ட இருக்கும்போது ரொம்ப வயதான காலத்தில் இந்த காரியத்தை அவர் செய்கிறார். He said that Daniel did this prayer and all this humbling of himself when he was 87 years old. அவர் அந்த பாபிலோனுக்கு வந்த பிறகு அவரோட அந்த பின்னாடி உள்ள ட்ராக் ரெக்கார்டை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, after he had been exiled to Babylon, if he just look back over his past life, அவர் எக்கச்சக்க அச்சீவ்மென்ட்ஸ் பண்ணியிருக்கிறார். He had achieved so much in his life. தேவன் அவரை அப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். The Lord had blessed him so much. அவர் அங்க உள்ள வரும்போதே அந்த சாப்பாட்டு விஷயத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரு. Even when he entered that foreign land, he took a stand in the matter of food. அவருடைய இത്രയും ஏறக்குறைய 3 வருஷம் அந்த வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டா கூட அவர் முகம் பிரகாசிக்கும். Even when he was on vegetarian food for 3 years, his face shone. அதன் பிறகு அவரை சிங்க கபில போடுறதுக்காக அவருக்கு முயற்சி பண்ணுவாங்க. Then they tried to put him in the den of lions. தேவன் அற்புத விதமா அந்த கபில இருந்து அவரை காப்பாத்துவார். The Lord had miraculously rescued him from that den. அப்புறம் அவருக்கு ஒரு தரிசனத்தை தேவன் அந்த கிங்குக்கு ஒரு தரிசனம் வரும், ஒரு சொப்பனம் வரும். The king had the Lord gave a vision to him.
அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத யாருக்குமே தெரியாது. தானியேல் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். Nobody knew what that vision meant, so only Daniel could interpret it. இன்னொரு முறை அந்த அரண்மனையில வந்து ஒரு விரல் வந்து அப்படியே எழுதும். மெனே தெக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை எழுதும். And another instance, a finger will come and write something on the wall, mene tekel. Yeah. அப்பொழுது அதனுடைய அர்த்தத்தையும் தானியேல் தான் சொல்வார். And Daniel was the one who could interpret what those words meant. நல்ல ஒரு ப்ராமினன்ட் பர்சனாலிட்டி, எல்லாருக்குமே நல்லா தெரியும் தேவன் இவரோட இருக்கிறாருன்னு நல்லா தெரியும். Daniel was such a prominent person that everybody knew that God was with him. தேவனுக்கு ரொம்ப பிரியமானவன்னு தெரியும். Everybody knew that he was a beloved of God. ஆனால் இவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸுக்கு பிறகு, இவ்வளவு ஆவிக்குரிய அனுபவத்துக்கு பிறகு நல்ல பழுத்த பழமாக அவர் இருக்கிறார். After having all these wonderful experiences, all these miracles, and he is now a ripe old man. அப்பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை தான் இப்போ நம்ம வாசிச்சோம். So whatever we have read is what was in his heart at that point in time in his life. இப்போ எங்களுக்கு வெக்கம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுகிறார். He says, but to us open shame. 11 வாசிச்சோம் அப்படின்னா 11 நடு பகுதியில் நான் ஆரம்பத்திலேருந்தே வாசிக்கிறேன். இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள், அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். In verse 11 he says, indeed all Israel has transgressed your law and turned aside, not obeying your voice. So the curse has been poured out on us along with the oath which is written in the law of Moses, the servant of God, for we have sinned against him. நன்றாக கவனிங்க சகோதர சகோதரிகளே, அவர் ஒவ்வொரு முறையும் செய்தார்கள், இந்த ஜனங்க இப்படி இருந்தாங்க, இப்படி பண்ணுனாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் அவர் கை நீட்டல. Pay close attention, brothers and sisters. He was not pointing out other people saying they did that, they did this. எல்லாத்துலயும் நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் அக்கிரமம் பண்ணோம், எங்களுக்கு தான் வெக்கம் அப்படின்னு சொல்லுகிறார். Every time he confessed sin, he included himself saying, we have sinned, we have committed this, we have transgressed against the Lord. 13வது வசனத்தினுடைய பின்பகுதியில கடைசியில எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினது கிடையாது. The middle part of verse 13 he says, we have not sought the favor of the Lord our God by turning from him. 15வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே In verse 15, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம். the last part he says, we have sinned, we have been wicked. 19வது வசனத்துல Verse 19, கேளும் ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும், உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். Verse 19 he says, O Lord, hear, O Lord, forgive, O Lord, listen and take action. For your own sake, O my God, do not delay, because your city and your people are called by your name. 20ல Verse 20, இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். Now while I was speaking and praying and confessing my sin and the sin of my people Israel and presenting my supplication before the Lord my God in behalf of the holy mountain of my God. இந்த இவ்வளவு நேரம் ஒரு ஜெபம் பண்ணது எல்லாத்தையும் நம்ம கேட்டோம். We heard about all the prayers of Daniel here. அவர் அந்த ஜெபத்துல வந்து அந்த ஜெப விண்ணப்பத்தினுடைய லிஸ்ட், இதெல்லாம் செய்யுங்க, இப்படி சீக்கிரமா எங்களை கொண்டுகிட்டு போயிருங்க, எங்களுக்கு சேஃப்டியா ஒரு இடத்த கொடுங்க, அந்த மாதிரி எதுவுமே அது நமக்கு தெரியல, ப்ராமினென்ட்டா அது தெரியல. So we were not able to see prominently his request saying, Lord, you deliver us, take us back, act quickly. இந்த 9வது அதிகாரத்துல 20வது வசனம் வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இப்படி நம்ம கண்ணை மூடி யோசிச்சோம் அப்படின்னா நம்ம மனசுல என்ன வருகிறது? Until verse 20, if you read through these verses of prayer of Daniel, if you just close our eyes, and what comes to our mind immediately? எனக்கு என்ன மனசுல வந்துச்சுன்னா, அவர் நாங்கள் பாவம் செஞ்சோம், நாங்க அக்கிரமம் பண்ணணும், நாங்க கீழ்ப்படியாமல் போனோம், அப்படி சொன்ன அவருடைய அந்த ஆட்டிடியூட் தான் என்னுடைய மனதுக்கு வருகிறது. His attitude of confessing sins, saying, including himself, we sinned against the Lord, we transgressed against the Lord, we turned away from the Lord. That is what comes to my mind. தேவன் ஏதோ ஒரு சிறுமைக்குள்ள நடத்துகிறார். The Lord is sending him through some affliction. அப்படி போகும்போது நம்முடைய மனதில் முதலாவது எது வருகிறது? When we go through such affliction, what comes to our mind immediately?
இது என்னுடைய ஹஸ்பண்டால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? Do we think that my husband is the cause of all this problem? அல்லது என்னுடைய ஒய்ஃப் இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இது நல்லா இருந்திருக்கும்னு நம்ம நினைக்கிறோமா? Or do we think if my wife had done this differently, it would have been different? அல்லது என்னுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி நடந்திருந்தாங்கன்னா இது நடந்திருக்காதுன்னு நமக்கு வருகிறது. Or do we think if only our children had not been doing this, things would have been different? ஏதோ ஒரு தவறு ஒரு நடக்கக்கூடாது நடந்தத உடனே நம்ம மனசுல முதலாவது வருகிறது இவங்களால தான் இவங்க இப்படி நடந்திருக்கலாம், இவங்க இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி நம்ம மற்றவர்களை விரல் நீட்டுறது தான் நமக்கு முதலாவது வருகிறது. So if something undesirable happens in our life, the first thing that we do is pointing our fingers at others. ஆனால் தேவன் யாரை நேசிக்கிறார், யார் மேல பிரியமா இருக்கிறார் அப்படின்னாக்கா, God is pleased with these people. அவங்க மேல தவறு இருக்கிறதோ இல்லையோ, whether there is blame on them or not. இதோ நான் தான் இதுக்கு காரணம். And those people who take the blame on themselves. நான் இதை சரியா செஞ்சிருந்திருக்கணும். I should have done this right. என்னிடத்துல இருக்கிற ஏதோ ஒரு பாவம் தான் இதுக்கு காரணம். There is some sin which I committed is the reason for all of this. என்னிடத்துல இருக்கிற பெருமை தான் காரணம். The pride which is in me is the root cause of all of this. இப்படி யாரெல்லாம் நினைக்கிறார்களோ, whoever thinks along these lines, இப்படி யாரெல்லாம் நிந்தையை தங்கள் மேலே எடுத்துக்கொள்கிறார்களோ, whoever takes reproach on themselves, தேவன் அந்த மனப்பான்மையை பார்த்து கொண்டே இருக்கிறார். the Lord is looking at that attitude. அவங்களுக்கு ஒருவேளை உலகத்துல அவங்க ப்ராமினென்ட்டா இல்லாதவங்களா இருக்கலாம். Maybe they're not prominent in the world. அவங்களுக்கு ரொம்ப வேத அறிவு இல்லாமல் இருக்கலாம். Maybe they don't have enough knowledge of scripture. திறமையா பேச தெரியாத நபராக இருக்கலாம். Maybe they're not able to speak properly. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். But in the sight of God they are highly esteemed. இந்த தானியேலுக்கு எவ்வளவோ ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, எவ்வளவோ அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. Daniel has a very good track record. ஆனால் இந்த தூதன் அங்கிருந்து தேவனிடத்திலிருந்து வந்த மனுஷன் இந்த ஜெபத்துக்கு அப்புறம் இவரை பார்த்து நீ மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்றாரு. But this angel sent by God after the prayer of Daniel, he says you are highly esteemed. 23ல அத நம்ம வாசிப்போம். We read that in verse 23. நீ மிகவும் பிரியமானவன். You are highly esteemed. அதுல ஆங்கில வேதாகமத்துல God is very much loves you அப்படிங்கிற மாதிரி வரும். தேவன் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார் என்கிற அர்த்தத்திலே ஆங்கில வேதாகமத்திலே இருக்கிறது. நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. At the beginning of your supplications the command was issued, and I have come to tell you, for you are highly esteemed. யாரெல்லாம் மற்றவர்களை விரல் நீட்டாம இருக்கிறாங்களோ, whoever is restraining themselves from pointing fingers at others, சும்மா வாயின் வார்த்தையினால இல்ல, இது நானும் காரணம் அப்படின்னு எல்லாம் சும்மா தேவனை நம்ம ஏமாத்த முடியாது. we cannot fool God by superficially saying, oh, I am also part of the problem. ஒரு தவறு நடந்தவனா, ஆண்டவரே நான் ஏதோ ஒன்ன செய்ய வேண்டியதை சரியா செய்யல, நான் தான் இதுக்கு காரணம்னு ஹார்ட்ல உண்மையா நினைக்கிறவங்கள, if there is a problem at that time, if those people who really think in their heart that they are the problem, they are the cause of the problem, அவர்கள் ஜெபம் பண்ணும்போதே வானம் திறந்திருக்கும். the heavens will be opened even when they start their prayer. தங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் மேல அவங்களுடைய விரல் நீண்டியே இருக்காது. They would never be pointing their finger at others in their life. அவங்களுக்கு மற்றவர்களை குறை சொல்லணும்ங்கற எண்ணமே இருக்காது. They would not have an attitude to complain against others. அவர்கள் இதயத்துல கூட கம்ப்ளைன்ட் இருக்காது. Even they would not have complaint against anyone in their heart. தேவன் மேலயும் கம்ப்ளைன்ட் இருக்காது. They would not have any complaints against God. மனுஷர்கள் மேலயும் கம்ப்ளைன்ட் இருக்காது. Not against people. இப்ப இந்த தானியேல் இந்த 9:13ல ஒரு வசனம் இருக்குது. There's a verse in chapter 9 verse 13. 13-14 அவர் நம்ம வாசிக்கும்போது, we read verses 13 and 14. மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது, ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. ஆதலால் கர்த்தர் கவனமாய் இருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். இந்த ரெண்டு வசனத்திலையும் என்ன நாம் தெரிந்து கொள்றோம் அப்படின்னா, what we learn from these two verses is, நாங்க செஞ்சதுக்கான பனிஷ்மெண்ட் எங்களுக்கு கிடைக்குது. we receive the just punishment for whatever we have done. தேவன் மேல எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது, எந்த கசப்பும் கிடையாது. we don't have any complaint or any bitterness against God. ஆண்டவரே என்னுடைய தவறான வழி தான் ஆண்டவரே இதுக்கு காரணம். Lord, the reason is my wrong way. என்னுடைய பெருமை காரணம். My pride is the reason. என்னுடைய கீழ்ப்படியாமை காரணம். My disobedience is the reason. இதோ உம்மை தேடாமல் இருந்தது காரணம்.
Lord, the reason is that we have not sought your favor. உங்க மேல எனக்கு எந்த கசப்பும் இல்ல I ஆண்டவரே. don't have any bitterness against you, Lord. தேவன் ஏன் எனக்கு இதை செய்யல அப்படிங்கிற கேள்வி எனக்கு கிடையாது. I don't have a question as to why God has not done this to me. தேவனே நான் என்ன சரி பண்ணணும் அதை உணர்த்துங்க அப்படிதான் நம்ம கேட்போம். We would ask him, Lord, what is wrong with me? Please point out what is wrong with me. ஆம் சகோதரர்களே, அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல தான் 2 முறை தேவன் தானியேலை பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லுகிறார். In such circumstances, the angel comes and tells Daniel that you are highly esteemed and beloved of the Lord. அவர் வெளியரங்கமான அந்த உபவாசம், ஜெபம், இப்படி தன்னை தாழ்த்துகிறார். He humbles himself externally by fasting and putting a sackcloth. இந்த வார்த்தைகளெல்லாம் ஏதோ ஒரு ஸ்டேஜ் போட்டு தன்னை தாழ்மையா காட்டும்படி அவர் சொல்லல. He did not say all these words publicly so that everyone will notice. அறை வீட்டில் இருக்கிறதை தேவன் பார்க்கிறார். The Lord saw his secret closet. இந்த மனுஷனுக்குள்ள எவ்வளவு ஒரு மனத்தாழ்மை இருக்கிறது. See how much of humility he has. இப்படிப்பட்ட மனுஷர்களை தான் நான் தேடுகிறேன். The Lord says, I am looking for such people. அடுத்ததாக 10வது அதிகாரத்துல தானியேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read about Daniel in verse 10. Chapter 10. 10 ஒரு தரிசனத்தை அவர் பார்க்கிறார். He sees a vision. அதோட மீனிங் அவருக்கு தெரிகிறது. He understands the meaning of that vision. உடனே ஓகே நான் பார்த்துட்டேன், இதோட அர்த்தம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்பா நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வரல. Because he knew the interpretation of that vision, he did not have high thoughts about himself saying, oh, I am such a great man, I understood this. அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். In verse 2 he says, in those days I, Daniel, had been mourning for 3 entire weeks. அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மற்றும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. I did not eat any tasty food, nor did meat or wine enter my mouth, nor did I use any ointment at all until the entire 3 weeks were completed. இப்படி தன்னை தாழ்த்துகிற அந்த மனுஷனுக்கு மறுபடியுமாய் தேவன் அவருடைய தரிசனத்தை கொடுக்கிறார். The Lord gives his dream to a man who humbles himself like this again. அதன் பிறகுதான் அந்த 11வது வசனத்துல நம்ம வாசிச்சோம். And only after this that we read in verse 11 about him. பிரியமான புருஷனாகிய தானியேலே, O Daniel, man of high esteem. அனுப்பப்பட்டு நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். I am sent to tell you this. ஆம் சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை அப்படி பார்த்து விடட்டும். Yes, brothers and sisters, may the Lord look at us like this. இன்னும் ஒரு சில காரியங்களை இந்த பகுதியிலிருந்து தேவன் எனக்கு உணர்த்தினார். The Lord pointed out some more things through these passages. அந்த 15வது அதிகாரத்திலே ஒரு ரகசியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். 15வது வசனத்திலே In verse 15 the Lord has a secret there for us. ஏற்கனவே தேவன் எகிப்து தேசத்திலிருந்து அந்த ஜனங்களை எப்படி விடுவித்தார் அப்படிங்கறத தானியேல் அங்க கோட் பண்றார். Daniel remembers and quotes about how the Lord had delivered the people of Israel from Egypt. அவ்வளவா தாழ்த்தி, ஏற்கனவே நாங்க எகிப்துல அடிமைகளா இருந்தோம், அப்ப நீங்க தான் எங்களை விடுவிச்சு கொண்டாந்தீங்க. He again humbles himself saying, Lord, we were slaves in Egypt and you are the one who delivered us from there. இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்தோம். 9:15 chapter 9 verse 15, and he says, and now, O Lord our God, who have brought your people out of the land of Egypt with a mighty hand and have made a name for yourself as it is this day, we have sinned, we have been wicked. நான் வாசிக்கிற அந்த ஆங்கில வேதாகமத்துல இந்த வசனத்துக்கு பக்கத்துல ஒரு கமெண்ட்ரி எழுதப்பட்டிருந்தது. In the version of the English Bible that I read this verse on, there's a note put on the side. தானியேலோட இந்த மனப்பான்மை do it again Lord, அதாவது ஏற்கனவே நீங்க செஞ்சீங்க, திரும்பவும் செய்யுங்க ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு ஆவியில அவர் அதை சொல்லுகிறார். Daniel says with an attitude of Lord, do it again, you have already done this for your people, do it again Lord. நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நமக்கு முன்னாடி ஒரு எழுப்புதலை அவர் கொடுத்திருப்பார். Even in our life the Lord would have given us an inner awakening in our life. நம்முடைய சபையிலே ஒரு எழுப்புதலை கொடுத்திருப்பார். In our church he would have given a awakening. அல்லது வேற எங்கேயாவது நம்ம ஒரு எழுப்புதலை நாம் பார்த்திருக்க முடியும். Or somewhere else we might have tasted the revival.
நாம் தேவனிடத்தில் இன்னைக்கு கூட நம்ம கேட்கலாம், Even now we can ask the Lord, ஆண்டவரே திரும்பவும் அதை செய்யும் ஆண்டவரே, Lord, do it again. do it again Lord, இது திரும்பவும் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவரிடத்துல கேட்க முடியும். We can ask the Lord, Lord, do it again. அடுத்ததாக 10லிருந்து ஒரு 10வது அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை நான் அவரிடத்துல கற்றுக்கொண்டேன். And I learned something from chapter 10. தானியேலுக்கு ஒரு பிரத்யட்சமா ஒரு தரிசனம் வருகிறது. Daniel had a certain vision. 7வது வசனத்திலே இதை நம்ம வாசிக்கிறோம். We read that in verse 7. தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னோட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை, அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். Now I, Daniel, alone saw the vision, while the men who were with me did not see the vision. Nevertheless, a great dread fell on them, and they ran away to hide themselves. நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். So I was left alone and saw this great vision. என் பெலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று. Yet no strength was left in me, for my natural color turned to a deadly pallor. திடனற்று போனேன். And I retained no strength. நமக்கு தேவன் சபையில ஒரு சத்தியத்தை கொடுக்கிறார். The Lord gives us a truth in the church. எல்லாருக்கும் வருகிறது, சபையில இருக்க எல்லாருக்கும் வருகிறது. Everyone, the truth comes towards everyone in the church. ஒரு சிலர் அந்த தாபரிக்கிற அந்த ஒளி, அந்த சுடரொளி பட்டயத்துக்கு முன்னாடி நிற்பதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கறாங்க. Some of those who hear the truth subject themselves before the shining sword to be cut up by that sword. அல்லது நாம் வீட்டிலே வேதத்தை வாசிக்கும்போது தேவன் ஒரு காரியத்தை பேசுகிறார். Or when we read the scriptures at home, the Lord speaks to us through those verses. யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பட்டயம் வெட்டட்டும், இதுக்கு நான் சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம், என்னை நியாயப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நேர்மையா நிக்கிறாங்களோ, whoever subjects themselves honestly before that voice of the Lord, saying, Lord, let me not justify myself, let me yield myself to this word, allow me for the sword to cut through me. அவர்கள் அந்த பெரிய தரிசனத்தை மறுபடியும் அடுத்த நிலைமைக்கு அந்த வெளிப்பாட்டை தேவன் அவர்களுக்கு கொடுப்பார். The Lord will give them the great vision. The Lord will take them to the next spiritual level. அல்லது இது ரொம்ப கடினமானது, இதெல்லாம் யாரு ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்லி நம்ம தப்பித்தோமானால் அந்த ஓடி ஒளிந்து கொண்ட ஜனங்களைப் போல தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். Instead, if we just give some excuses saying who will be able to follow all these things, and if we hide ourselves like these people, then we will not be able to see that vision. நாம் தேவனை பார்த்து விட்டோமானால் நான் அப்படின்னு நம்ம நின்னுட்டு இருக்க மாட்டோங்க. If we have seen the Lord, we would not be boasting about ourselves saying I am the one. நம்ம பெலன் போயிடும், நமக்கு We would retain no strength. நம்முடைய உருவம் மாறிவிடும். Our form will turn. நாம் திடனற்று போவோம். We will retain no strength. அதாவது பிசிக்கலா நம்ம வீக் ஆகுறோம் அப்படின்னு இல்ல. It doesn't mean that we will be physically weak. நம்முடைய பெருமை சுத்தமா அழிஞ்சிரும். Our pride will completely vanish. நம்முடைய முகம் புழுதியிலே இருக்கும். Our face will be on the dust. இதே மாதிரி தேவனை பார்த்த இன்னொரு மனுஷனை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம். We see about another man similar to this in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம். The book of Revelation chapter 1. இங்கே யோவான் அவரை பார்த்த பிறகு அவர் செத்தவனைப் போல 1:17 verse 17, when I saw him I fell at his feet like a dead man. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். When I saw him I fell at his feet like a dead man. ஆம் சகோதரர்களே, நாம் மாத்திரம் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக தேவனை பார்த்து விட்டோமானால் நம்ம செத்தவர்களா நம்ம மாறிடுவோம். Yes, brothers and sisters, if we see God through his words, we would fall at his feet like a dead man. நம்முடைய சுயம் செத்துவிடும். Our self will be dead. எனக்குன்னு ஒரு உருவம், அந்த ப்ராமினன்சி அங்க இருக்காது. The form that I have, the prominence that I have will vanish. தேவன் தான் தெரிவார். We will only see God. நான் ரொம்ப சிறுகிடுவேன், தேவன் பெரியவரா இருப்பார் என்னுடைய வாழ்க்கையில. I'll decrease and the Lord will increase in my life. ஆனா நம்ம அந்த தரிசனத்தை தனித்து விடப்பட்டு அந்த தரிசனத்தை பார்ப்பதற்கு நம்ம மனது உள்ளவர்களா நம்ம இருக்கணும். But we should be willing to be left alone to see that great vision. So தானியேல் தன்னை தாழ்த்தி அந்த நிந்தையை தன் மேல எடுத்துக்கொண்டதனால தேவன் அவர் மேல எப்படி பிரியமா இருந்தார் என்று நாம் பார்த்தோம். We saw how the Lord was so pleased with Daniel because he had humbled himself. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில கூட நாம்
அதை பார்த்திருக்கிறோம், சபையிலே அநேக முறை நாம் அதை கேட்டிருக்கிறோம். We have seen that in the life of our Lord Jesus Christ also, and we have heard about it in the church many times. யோவான் ஸ்நானகன் எல்லாருக்கும் ஞான ஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. John the Baptist was baptizing everyone in Judea and Galilee. அங்க இருக்கிற ஆயக்காரர்கள், வரி வசூலிக்கிறவர்கள் எல்லாருக்குமே நல்லா பாவிகள் அப்படின்னு தெரிகிற ஒரு வரிசை நிக்குது. There's a queue which is very obvious that it is a queue of sinners. அப்போ இயேசு கிறிஸ்துவும் அந்த வரிசையில வந்து நிற்கிறார். And Jesus also joins that queue. அவரை பார்க்கிறவங்க எல்லாம் எல்லாருக்குமே ஓகே, இவரும் ஏதோ பாவம் பண்ணியிருப்பார் போல, ஏதோ அக்கிரமம் இருக்கும் போல அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. Everyone will look at him and say, oh, he might have also committed some sin in his life, that's why he is on the line. நம்மை மீட்கும்படி பரத்திலிருந்து வந்த தேவகுமாரன் பாவிகளோட வரிசையில போய் நிற்கிறார். The Lord who came from heaven to redeem us goes and stands in line along with sinners. அவருக்கு மனுஷருடைய ஒப்பீனியனை பத்தி எல்லாம் அவருக்கு கவலையே கிடையாது. He did not care anything about the opinions of men. யாரும் தன்னை பற்றி என்னவோ நினைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி சிறுமைப்பட்டு அங்க போய் நிற்கிறார். He humbled himself and he joined that line. அதன் பிறகு என்ன நடந்தது என்று 3:21 பார்க்கிறோம். லூக்கா 3:21. In Luke chapter 3 verse 21 we see what happened there. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது, Now when all the people were baptized, இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று Jesus was also baptized. ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. And while he was praying, heaven was opened. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவைப் போல அவர் மேல் இறங்கினார். And the Holy Spirit descended upon him in bodily form like a dove. வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. And a voice came out of heaven, you are my beloved son, in you I am well pleased. ஸோ பிதாவானவர் அந்த இன்சிடென்ட்டை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிறார். So the Father, looking at how Jesus humbled himself, was so pleased with Jesus. இயேசு கிறிஸ்து எப்படியாய் தன்னை தாழ்த்தினார் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. It brought so much pleasure and happiness to the Father by looking at how Jesus humbled himself. ஆம் சகோதரர்களே, எந்த மனுஷர்களும் இந்த பூமியில யாராவது அவங்கள தாழ்த்திட்டாங்க அப்படின்னா தேவன் உடனே அவர் உச்சி குளிர்ந்துருவார். Yes, brothers and sisters, if the Lord sees any human being on earth humbles himself or herself, the Lord will be so delighted. ஆகாப் ஒரு ரொம்ப மோசமான ஒரு ராஜா. Ahab was a wicked king. 1 ராஜாக்களை நாம் வாசிக்கிறோம். We read in 1 Kings 21வது அதிகாரம் verse 20 chapter 21. இந்த ராஜா ரொம்ப விக்கெட்டா, ரொம்ப மோசமான ஒரு நபரா இருப்பாரு. Ahab was such a wicked king. இவர் ஒரு முறை தன்னை தாழ்த்துவார். He humbled himself once. 21:27 நம்ம அதை வாசிக்கிறோம். We read that in verse 27 of chapter 20. இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். It came about when Ahab heard these words that he tore his clothes and put on sackcloth and fasted, and he lay in sackcloth and went about despondently. உடனே தேவன் 29ல எலியாவை பார்த்து பேசுகிறார். Then in verse 29 we see the Lord speaking to Elijah. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? Do you see how Ahab has humbled himself before me? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். Because he has humbled himself before me, I will not bring the evil in his days, but I will bring the evil upon his house in his son's days. ஆகாபும் அவனுடைய மனைவி யேசபேலும் அவ்வளவு ஒரு மோசமான காரியத்தை அவங்க செய்வாங்க. Ahab and his wife Jezebel committed such a abominable crime. ஆனால் தேவனுடைய வார்த்தை தன்னை தாழ்த்தின உடனேயே தேவன் அதை பார்ப்பார். But when Ahab humbled himself on the word of God, the Lord took notice of it. ஆம் சகோதரர்களே, நம்ம CFC சபையில இந்த தாழ்மையை குறித்து நம்ம அதிகமாய் நாம கேட்டிருப்போம். Yes, brothers and sisters, we would have heard so much about humbling ourselves, humility in CFC church. நாம் இதை கேட்கிறதுனால அநேக முறை நான் அப்படி இருந்திருக்கிறேன். ஓகே, நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம், நம்ம ரொம்ப தாழ்மையா இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கிறேன். Because we have heard so much about the doctrine of humility, I myself have thought that because I've heard all these things, I am humble. ஆனால் நம்ம புதுசா ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடந்து போகும்போது நமக்கு தெரியும் நம்ம எவ்வளவா பெருமை அடையும்படி சோதிக்கப்படுகிறோம். But when we go into different kinds of circumstances, we ourselves know how much
we exalt ourselves and become proud, எப்படி மற்றவர்களை அசட்டை பண்ணும்படி நம்ம சோதிக்கப்படுகிறோம், and how much we have been tempted to despise others, எவ்வளவு நம்மளை குறித்து உயர்வா என்றதுக்கு நமக்கு சோதனை வருகிறது, how much of temptation we face to exalt ourselves, அல்லது சமீபத்தில் நமக்கு யாரோ டிஸ்டர்பன்ஸா இருக்கவங்க, நமக்கு பிடிக்காதவங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு தீமை வரும்போது நம்ம மனசு எவ்வளவு சந்தோஷப்படுகிறது. how glad our heart becomes when we see some evil happening to people who have done some harm to us or we don't like. அதையெல்லாம் பார்த்து நம்ம அதை பார்க்க கற்றுக்கொண்டோமானால் நாம் எவ்வளவு பெருமை நம்ம இடத்துல இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். We could see how much of pride there is in us if we look at all those circumstances and learn from them. நம்முடைய வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, உங்க இருக்கிற வண்ணமா உங்களை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு உங்களுக்கு முடியுமா? Are you able to express yourselves just as you are, young brothers and sisters, young children? அல்லது உங்களுடைய ஃபேமிலி, உங்க பேரண்ட்ஸ் அவங்கள குறித்து இருக்கிற வண்ணமா இவங்க தான் இப்படி அப்படின்னு மனத்தால்மே அவங்களால சொல்ல முடியுமா? Are you able to humble yourself and say the facts as it is about somebody in your family? நம்ம ஒரு சம்படியா, ஒரு பொருட்டா நம்மளை நினைக்கிறதுக்கு எவ்வளவு சோதனை நமக்கு வருகிறது. How much of temptation do we face to consider ourselves highly? ஆம் சகோதர சூழலே, நமக்கு எல்லா அந்த சூழ்நிலை எல்லாம் நம்ம எப்பொழுதுமே நம்ம முகத்தை புழுதியில வைத்து நம்ம நிந்தையை நம்ம மேல எடுப்போமானால் தேவன் நம்ம மேல பிரியமா இருப்பார். Yes, brothers and sisters, in all those circumstances, if only we put our faces on the dust and humble ourselves, the Lord will be so pleased with us. அவர் தானியேலுக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல, நம்மையும் பார்த்து பிரியமானவன்னு அவர் சொல்ல முடியும். Not only David, not only the Lord Jesus, but he can look at us as well and say, you are my beloved. நாம் எந்த அளவுக்கு நம்மை தாழ்மை உள்ளவர்களா நம்ம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தைரியம் உடையவர்களாகவும் நம்ம இருப்போம். To the extent that we are humble, we would also be bold and confident. தாழ்மை உடையவர்களுக்கு தான் தைரியம் வரும். Only humble people will be confident and bold. இப்போ ஒரு இடத்துல போய் ஒரு இடத்த நீங்க சொல்லணும், உங்க ஸ்கூல்ல உங்களை கிறிஸ்டியன்னு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு வெக்கம், ஒரு ஹெசிடேஷன் ஏன் வருது? If you want to identify yourself as a Christian in your school or college or workplace, why do you hesitate? Why do you feel ashamed to do that? இந்த உலகத்துக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்கிறது. There is a certain form for this world. அதுல இருந்து உங்களை தனிமைப்படுத்தி காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பயம். You have a certain fear to isolate yourself from that form. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது பெருமையாக தான் இருக்கும். If you look at what is behind all of this, you will see there is pride in it. நம்ம மனத்தாழ்மையா இருந்தோம்னா தைரியமா நம்ம இருப்போம். If you are humble, we will be bold. ஹம்பிள் அப்படின உடனே எப்பவுமே நம்ம தலையை தொங்க வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி லோ வாய்ஸ்ல பேசிக்கிட்டு அப்படியே பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் கிடையாது. Humility or humbling ourselves does not mean that we put on a front of hanging our head and hiding ourselves and speaking in a low voice. Nothing of that sort. டேவிட் தன்னுடைய வாழ்க்கையில அவர் எப்படி இருந்தாரு, அவர் தாழ்மையுள்ள மனுஷனாகவும் இருந்தாரு, தைரியமானவராகவும் இருந்தார் என்பதை நான் பார்த்து நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். I would like to conclude by looking at how David was a humble person and at the same time a bold man. ஒன்று சாமுவேல் 17 படி வாசிக்கிறோம். We read in 1 Samuel chapter 17 like this. அந்த எல்லா பிள்ளைங்களுக்குமே தெரியும் அந்த கோலியாத்தை எப்படி டேவிட் கொலை செஞ்சார் அப்படிங்கறது நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே நீங்க சண்டே ஸ்கூல்ல உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்திருப்பாங்க. All the children would know right from their early age that about how David killed Goliath, and we have heard in Sunday school also often. 1 சாமுவேல் 17:36ல டேவிட் வந்து ஒரு ஸ்டேட்மென்ட்ட சொல்லுகிறார். In verse 36 David makes a statement. ஏற்கனவே அவர் வந்து ஒரு கரடியையும் ஒரு சிங்கத்தையும் கொன்னிருப்பார். Already he had killed a lion and the bear. இப்போ இந்த பெலிஸ்தியன் வந்து ஒரு பெரிய ஒரு ராட்சதன் மாதிரி அவங்களுக்கு முன்னாடி ஒரு மலை மாதிரி நிப்பான். But this Philistine comes and stands like a giant in front of them. அப்ப அந்த பெலிஸ்தியனை வந்து எவ்வளவு ஒரு சாதாரண நபரா அவரால பார்க்க முடிகிறது அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்கிறோம். We can see how David was able to see that giant as an ordinary person. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். Your servant has killed both the lion and the bear, and this uncircumcised Philistine will be like one of them. 37 வாசிக்கிறோம், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். In verse 37 he says, the Lord who delivered me from the paw of the lion
and from the paw of the bear he will deliver me from the hand of this Philistine. ஸோ தாவீதுக்குள்ள இருந்த அந்த தைரியத்தை நீங்க பாருங்க. Just look at the boldness that was there in David. என்னோட தேவன் இருக்கிறார். The Lord is with me. அவன் வந்து ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு கரடி, புலி, ஒரு அகரிணைக்கு, ஒரு விலங்கை போன்ற ஒரு மனுஷன். That man, the uncircumcised Philistine, is like the bear and the lion. It's just a non-human being, non-human thing. எல்லாரும் அவனை பார்த்து பயப்பட்டாலும் தாவீதுக்கு அந்த பயம் கிடையாது. Even when everybody around him looked at that man and fearful of him, David did not have any fear about him. 45ல பார்த்தோம்னா கர்த்தர் வந்து பட்டயத்தினாலையும் ஈட்டினாலையும் ரட்சிக்கிறவர் அல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் தாவீது சொல்லுவார். David makes a statement in verse 45. 47. In verse 47, the Lord does not deliver by sword or by spear. அந்த பெலிஸ்தியனையும் பார்த்து சொல்வார், நீ பட்டயத்தோடையும் ஈட்டியோடையும் வர்ற 45ல நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்துல வருகிறேன். In verse 45 he says, you come to me with a sword and a spear and a javelin, but I come to you in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom you have taunted. அவனிடத்துல இருந்த அந்த மனப்பான்மையை கற்றுக்கொள்வோம். வாலிப சகோதரிகள், சிறு பிள்ளைகள், சகோதரர்கள்லாம் அந்த ஆட்டிடியூட் உங்கள்ட்ட இருக்கான்னு பாருங்க. Young brothers and sisters and children, let's learn this attitude and check if you have this attitude in you. கடந்த நாட்களில் பிரதர் எசேக்கியா சொன்ன மாதிரி பொல்லாத விபச்சார சந்ததி அதுதான் இந்த உலகம். As we heard some time ago from brother Ezekiel Raj, that this world is a generation, evil generation and an adulterous generation. நம்ம கூட சிங்கம் மாதிரி இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் நம்ம. We are the children of Jesus Christ, who is like a lion. அதனால இந்த உலகத்துல போய் நம்ம தேவனுடைய நாமத்தை சொல்றதுக்கோ அவருக்காக நிக்கிறதுக்கோ கொஞ்சம் கூட நமக்கு பயமே இருக்கக்கூடாது. So we should not have even a little bit of fear to proclaim ourselves as the children of God and Christians. அந்தரங்கத்துல தேவனுக்கு முன்னாடி நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்கணும். At those circumstances we should be people who humble ourselves. ஆனால் தேவனுடைய நாமத்துக்காக வெளியரங்கமாக போல்டா நம்ம இருக்கணும். In secret we should be humbling ourselves before God, but outwardly we should be bold. சேனைகளின் கர்த்தர் அவர்தான் நம்ம தேவனா வச்சிருக்கிறோம். We have our God, the Lord of hosts. நம்ம ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். We are people who have been redeemed by the blood of the Lamb, Lord Jesus Christ. இந்த உலகத்துல உள்ளவங்களுக்கு பயந்துகிட்டு அவங்கள மாதிரியே காப்பி அடிச்சு அவங்களுக்கு முன்னாடி ஆண்டவரை பத்தி சொல்லாம நம்ம அப்படி போய் கோழையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. We don't have to be cowards like the world, not proclaiming who we are, not talking about our faith. We don't have to be fearful of anything like that. பாவம் நிறைந்த பொல்லாத சந்ததி. This is a sinful and adulterous generation. இதோ நான் இயேசு கிறிஸ்துவினால ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. I am a child of God who has been redeemed and saved by the blood of Jesus. அப்படிப்பட்ட தைரியமுடையவர்களா இருப்போம். Let us be people who have such boldness. தேவனுக்கு முன்பதாக நம்ம விரல் நீட்டாதவர்களாக நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருப்போம். Let us be people who don't point fingers at others but humble ourselves before God. தேவன் அப்பொழுது நம்மையும் பார்த்து பிரியமானவர்கள் என்று சொல்ல முடியும். Then the Lord could look at even us and then say, you are my beloved. தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. May God help each one of us.